Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படினா ஆங்கில மாதங்களை ஹிந்தில எப்படி உச்சரிக்கிறதுங்கறத இன்னைக்கு வீடியோல கத்துக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வாய்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எதையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே फ्रेंड्स, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம ஆங்கில மாதங்களை ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படினா अंग्रेजी மாஸ் அப்படினு சொல்லணும். अंग्रेजी அப்படினா ஆங்கிலம் அப்படினு அர்த்தம். மாஸ் அப்படினா மாதம் அப்படின்னு அர்த்தம். சோ अंग्रेजी மாஸ் அப்படினா ஆங்கில மாதங்கள் அப்படின்னு அர்த்தம். ஆமேல புள்ளி வச்சிருக்கோம், அதனால கிரே, இது கா போட்டு நடுவுல ஒரு கோடு போட்டிருக்கோம், இது கிரா போட்டு மேல ஒரு கொம்பு போட்டோம்னா கிரே. अंग्रेजी மாஸ் अंग्रेजी மாஸ் ஆங்கில மாதங்கள். அதுல ஜனவரி ஹிந்தில ஜனவரி அப்படினே சொல்றோம். ஜனவரி. பிப்ரவரிய ஹிந்தில ஃபர்வரி அப்படின்னு சொல்றோம். ஃபர்வரி. மார்ச்க்கு அதே மார்ச் தான் ஹிந்தில. இந்த மேல போட்டுருக்கிற கொக்கி தான் ஒட்டு எழுத்துக்களா வந்திருக்கு. சோ மார்ச். மார்ச். ஏப்ரல் ஹிந்தில அப்ரைல் அப்படின்னு சொல்றோம். இது பா போட்டு கீழே கோடு போட்டா பிரா, மேல ரெண்டு கொம்பு போட்டா அப்ரைல். ஏப்ரல்ல அப்ரைல். மே மந்த் ஹிந்தில மயி அப்படின்னு சொல்றோம். மயி. அடுத்தது ஜூனுக்கு ஹிந்தில ஜூனே தான் சொல்றோம். ஜூன். அடுத்தது ஜூலை ஹிந்தில ஜுலாயி அப்படின்னு சொல்றோம். ஜுலாயி. அடுத்தது ஆகஸ்ட் மாதத்தை ஹிந்தில அகஸ்த் அப்படின்னு சொல்றோம். அகஸ்த். செப்டம்பர் ஹிந்தில சிதம்பர் அப்படின்னு சொல்றோம். சிதம்பர். அடுத்தது அக்டோபர் ஹிந்தில அக்டோபர் அப்படின்னு சொல்றோம். அக்டோபர். அடுத்தது நவம்பர் ஹிந்தில நவம்பர் அப்படின்னு குறிப்பிடுறோம். நவம்பர். அடுத்தது டிசம்பர் ஹிந்தில டிசம்பர், தா சவுண்ட் வச்சு சொல்றோம். டிசம்பர் அப்படின்னு சொல்றோம். டிசம்பர். சோ ஜனவரி, फरवरी, मार्च, अप्रैल, मई, जून, जुलाई, अगस्त, सितंबर, अक्टूबर, नवंबर, डिसेंबर. இதுதான் ஆங்கில மாதங்களை ஹிந்தில இப்படிதான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதை நீங்க திரும்ப ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கிறது மூலமா ஈஸியா நம்ம மனசுல பதிய வச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.